கர்நாடகாவில் இந்தி எதிர்ப்பை மடைமாற்றும் முயற்சியில் கமல் பேசியதை தவறாக சித்தரித்து சிலர் பரப்புவதாக தமிழக அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சினிமாவில் அரசியலை கலக்காமல் படத்தை வெளியிட வேண்டும் என திரைத்துறையினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேச்சின் ஓட்டத்தில் இதை மேலோட்டமாக சொல்லியிருக்கிறார். அவர் மொழியியல் அறிஞர் இல்லை என்று வாதிடுவது தர்க்கம் என்றால், இதை மறுக்கிறவர்களும் மொழியியல் அறிஞர்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மொழியியல் துறையில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் விவாதிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அரசியலுக்காக இதை பலரும் வெவ்வேறு திசையில் இதை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். இது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. சமஸ்கிருதத்திலிருந்து கன்னடம் வந்தது என்பதில் அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலே உடன்பாடு இருக்கிறது. ஆனால் தமிழ் கன்னட உறவு குறித்து பேசிய உடனே அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால், இன்றைக்கு கர்நாடகாவில் வளர்ந்து வருகின்ற இந்திய எதிர்ப்பு மனநிலை என்பது தமிழர்கள் தொடங்கி வைத்த, தமிழர்கள் நடத்தி வருகின்ற இந்திய எதிர்ப்பு போராட்ட மனநிலை கர்நாடகத்திலும் எதிரொலிப்பது என்பது இந்த இந்திய ஆதிக்கவாதிகளுக்கு, சமஸ்கிருத ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கிறது. ஆக இதிலிருந்து மடைமாற்றி கன்னடர்களினுடைய இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு அரசியலை, போராட்டத்தை அது தமிழ் எதிர்ப்பாக மடைமாற்றுவதன் மூலமாக நமக்குள்ளாக ஒரு முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு திட்டமாகத்தான், என்கின்ற ஒரு பணியாகத்தான் இந்த எதிர்ப்பை நான் பார்க்க முடியுது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுறது பத்தி கூட இல்லை. அங்க இருக்கிற கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் கமர்ஸ், கர்நாடகா திரையரங்கு உரிமையாளர் சங்கம், இவங்கெல்லாம் இருந்துட்டு தக்கலை படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றங்கிறது இருந்துட்டு ஒரு அந்யோன்யமான உறவுக்கு சரியா இருக்காது. படத்தை நல்லபடியா ரிலீஸ் பண்றதுக்குள்ள முயற்சி பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. கோர்ட்ல கேஸ் நடக்கட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ, இந்த கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட போறோம். கேஸ் நடக்கட்டும். அதுல என்ன முடிவு வந்தாலும் கண்டிப்பா கமல் சார் கட்டுப்படுவாரு. அவர் கோர்ட்டு மீறியெல்லாம் எந்த காலத்தையும் எதுவும் செய்ய போறது கிடையாது. அவர் மனச்சாட்சிப்படியே அவர் சொல்றாரு, நான் கர்நாடக மக்களையோ கர்நாடக மொழியையோ எந்த இடத்துலையும் இழிவுபடுத்தி நான் பேச மாட்டேன்னு உண்மையில பேசவும் தான் மாட்டாரு. அந்த மேடையில் அவருடைய பேசவும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.